ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் 2 days பேக் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்டில் விண்டோஸ் 11 உடைய நெக்ஸ்ட் பில்டு வெர்ஷன் அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ முன்னாடி என்ன இருந்தது பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 2022 21H2 அப்படிங்கிற பில்டு வெர்ஷன் இருந்தது. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ கரண்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 21H2. ஸோ இந்த ஓஎஸ் பில்டு வெர்ஷன் நம்மளுக்கு ஏற்கனவே இருந்தது. ஸோ இப்போ மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணியிருக்குன்னா, ஸோ அடுத்த ஃபியூச்சர் மாதிரி, அது ஃபியூச்சர்னு சொல்லலாம், இல்லை அடுத்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லலாம். ஸோ ஏன்னா அந்த லெவலில் விட்டுருக்காங்க இப்போதைக்கு. ஸோ அதனுடைய வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 22H2. ஸோ அதுதான் ஸோ இந்த ஸ்க்ரீன் பார்த்துட்ருக்கீங்க, அதுதான் அந்த ரிலீஸுடைய டீட்டெயில்ஸ். ஸோ இங்கே கரண்ட் ரிலீஸ் விண்டோஸ் 11 22 செப்டம்பர் 20 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம 4 மெத்தடில் நம்ம இதை அப்டேட் பண்ணலாம். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்துட்டு நார்மல் விண்டோஸ் அப்டேட். நம்ம மந்த்லி ஒன்ஸ் நம்மளுடைய சிஸ்டம்ஸ்க்கு வந்துட்டு செக்யூரிட்டி பேச்சஸோ இல்லை குமுலேட்டிவ் அப்டேட் பேச்சஸோ நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி நம்ம ட்ரை பண்ணும்போது அதில் டிஃபால்ட்டாகவே இந்த ரிலீஸ் இந்த பில்ட் வெர்ஷன் அப்டேட் வந்திருக்கும். இன்கேஸ் அது சூட்டபுளாக இருந்தால் நம்மளுக்கு இந்த அவைலபிள் காமிக்கும். இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் ஃபியூ மோர் வீக்ஸ் கழிச்சு நம்மளுக்கு அந்த ஷோ பண்ண ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக இந்த அப்டேட் வந்துட்டு இந்த பில்ட் வெர்ஷன் அப்டேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இங்கே ஷோ பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள். ஸோ இப்போ என்னுடைய மிஷினில் பார்த்தீங்கன்னா யுவர் அப் டு டேட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷோ ஆகுது. ஸோ என்னுடைய மிஷின் இப்போ நான் அப் டு டேட் வரைக்கும் நான் இதை செக் பண்ணியிருக்கேன், அதாவது அப்டேட் செக் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு இன்னமும் வரல. மேபி நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ் கழிச்சு எனக்கு வர சான்சஸ் இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டு மெத்தட். ஸோ செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 இன்ஸ்டாலேஷன் அசிஸ்டன்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக முன்னாடிலாம் வந்து விண்டோஸ் 7 விண்டோஸ் 10 விண்டோஸ் 8.1 ஸோ அது மாதிரிலாம் இருக்கும்போது விண்டோஸ் 10க்கோ இல்லை விண்டோஸ் 11க்கோ நம்ம அந்த ஓஎஸ் வந்துட்டு அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா நார்மலாக அவங்க விண்டோஸ் 10க்கு விட்டுருந்தாங்க. விண்டோஸ் 10 இன்ஸ்டாலேஷன் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி ஒரு இஎக்ஸி மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, எம்எஸ்ஐ மாதிரி. ஸோ நான் இப்போ இந்த டவுன்லோட் நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ அது நீங்கள் பாருங்கள். ஸோ இது கிளிக் பண்ண உடனே எனக்கு ஒரு இஎக்ஸி ஃபைல் ஒன்று டவுன்லோட் ஆயிருக்கு. ஸோ இந்த டவுன்லோட் ஆன அந்த இஎக்ஸி ஃபைலை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட்டு டிவைஸ் என்னுடைய டிவைஸுடைய செக் வந்துட்டு, அதாவது ஹெல்த் செக் வந்துட்டு இது ஃபஸ்ட்டு செக் பண்ணோம். லைக் ஸோ என்னென்னு செக் பண்ணால் பார்த்தீங்கன்னா ரேம் கரெக்டாக இருக்கா, ரேம் வந்துட்டு இந்த பில்ட் வெர்ஷனுக்கு கம்பேபிலிட்டி இருக்கிற ரேம், அப்புறம் வந்து சிபியூ ப்ராசஸர்ஸ், ஸோ ஹார்ட் டிஸ்க்கு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி, இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு செக் பண்ணோம். கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த விண்டோஸ் 11 ஏஜென்ட் வந்து இந்த விண்டோஸ் 11உடைய அந்த இன்ஸ்டாலேஷன் ஃபைல் வந்து அந்த அப்டேட்டோடைய ஃபைல் வந்துட்டு நம்மளுக்கு இங்கே ஷோ ஆகும். ஸோ நம்ம அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடலாம். அடுத்து வந்து தேர்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா கிரியேட் விண்டோஸ் 11 இன்ஸ்டாலேஷன் மீடியா. ஸோ இப்போ நான் இந்த டவுன்லோட் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா எனக்கு இந்த மீடியா கிரியேஷன் டூல் .exe அப்படிங்கிற ஒரு இஎக்ஸி ஃபைல் டவுன்லோட் ஆயிருக்கு. நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் எனக்கு விண்டோஸ் 11 செட்டப் கெட்டிங் ரெடி சொல்லிட்டு சம்திங் லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு அக்செப்ட் டிக்ளைன், ஸோ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்செப்ட் பண்ணணும். ஸோ நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேபி லாங்குவேஜஸ் என்ன ரீஜன் ஸோ அது மாதிரி கேட்குறது சான்சஸ் இருக்குது. ஓகே, சரி, லாங்குவேஜ் அண்ட் எடிசன், ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்குது. நம்ம இதை அக்செப்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து 2 ஆப்ஷன் நம்மளுக்கு செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஒன்று வந்து யூஎஸ்பி ஃப்ளாஷ் ட்ரைவ், இன்னொன்று வந்து ஐஎஸ்ஓ ஃபைல். ஸோ நம்ம இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்மகிட்ட ஒரு பென் ட்ரைவோ இல்லை எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் சம்திங் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அது வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்துட்டு அந்த எக்ஸ்டர்னல் டிஸ்க்கு மேப் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக இந்த பில்ட் வெர்ஷனையோ இல்லை வந்துட்டு சம்திங் வேறு விண்டோஸ் 11 ஓஎஸ்ஸையோ நம்ம அதில் டவுன்லோட் பண்ணிட்டு அது வந்து பூட்டபிள் இமேஜ் மாதிரி அது ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இல்லை அப்படின்னா நம்ம ஐஎஸ்ஓ ஃபைலையும் நம்ம இப்போ ஐஎஸ்ஓ ஃபைல் நான் சூஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஐஎஸ்ஓ ஃபைலை டவுன்லோட் ஆகும். ஸோ நான் வந்து அது வந்து சிடிலேயோ இல்லை டிவிடிலேயோ போயிட்டு நம்ம அந்த ஐஎஸ்ஓ ஃபைலை பர்ன் பண்ணலாம். லைக் ரைட் பண்ணிவிட்டு நம்ம அந்த சிடியோ டிவிடியோ யூஸ் பண்ணி நம்ம அந்த அப்டேட்டை இன்ஸ்டால் பண்ணிடலாம் நம்ம லேப்டாப்பில். ஸோ இது ஒரு மெத்தட் ஆக்சுவலாக. அடுத்து நம்ம லாஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா
ஸோ இது நார்மலா எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். டைரக்ட்டாவே இப்போ நம்போ அவங்களுடைய இன்ஸ்டாலேஷன் மீடியா மூலமா நம்ம ட்ரை பண்ணோம் இல்லையா? சிமிலர் அதே மாரி டைரக்ட் டவுன்லோடே பண்ற மாரி. ஸோ விண்டோஸ் 11 மல்டி எடிஷன் ஐஎஸ்ஓ அப்படின்னு குடுத்துட்டு டவுன்லோட் குடுத்தோம் அப்படின்னா, அதனுடைய டோட்டல் இந்த பில்ட் வெர்ஷனுடைய டோட்டல் சைஸ் எவ்வளவோ அது ஃபுல்லாவே ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆகும். சரி நெக்ஸ்ட் வந்துட்டு லாங்குவேஜ் சூஸ் பண்ண சொல்லுது. நான் இங்கிலீஷ் யூனிட் ஸ்டேட்ஸ் குடுத்துட்டு கன்ஃபார்ம் குடுக்குறேன். ஓகே 64 பிட். ஸோ இங்க பாருங்க. ஸோ ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங் வீடியோலயே சொல்லியிருக்கேன். இது வந்துட்டு ஒரு நார்மல் ஒரு ஓஎஸ் மாரியே அவங்க வந்துட்டு கன்சிடர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இங்க பாருங்க. 5.1 ஜிபி இருக்கு. நார்மலா எல்லா ஓஎஸும் சரி, விண்டோஸ் 7, 8, 8.1, 10, 11 எல்லாமே பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3 இருந்து 5 ஜிபிக்குள்ள இருக்கும். ஸோ இங்க பாருங்க. இவங்க 5 ஜிபி வந்துட்டு இந்த பில்ட் வெர்ஷன் வருது. ஸோ நம்ம இத அப்படியே இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா, விண்டோஸ் 11 22H2 அப்படிங்கிற புது ஓஎஸ்ஸே நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆகும். ஸோ இதுதான் 4த் மெத்தட். மெயின் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஷேர் பண்ணுங்க. ஸோ டெக்னிக்கல் வீடியோஸ் இன் ஃபியூச்சர்ல நான் இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ என்ன கிளாரிஃபிகேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா, தயவு செஞ்சு கமெண்ட்ஸ்ல நீங்க ஷேர் பண்ணுங்க. கமெண்ட்ஸ்ல என்டர் பண்ணுங்க. ஸோ நாங்க வந்து கண்டிப்பா எங்களுடைய டீம் வந்து கண்டிப்பா நாங்க பார்ப்போம். பார்த்துட்டு எங்க சைடுல எவ்வளோக்கு ட்ரை பண்ண முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணி நாங்கள் அது சொல்யூஷன்ஸோ இல்லை உங்களுடைய கிளாரிஃபிகேஷன் கிளியர் பண்ணணுமோ நாங்கள் கிளியர் பண்ணுறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய்.